அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து 48வது கேள்வி. ஒரு பந்து தரையிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. பந்து அதன் பாதையில் தரையிலிருந்து 25 மீட்டர் உயரத்தில் உள்ள புள்ளியை கடக்கும் இரு சந்தர்ப்பங்களிலும் நேர வித்தியாசம் 4 செகண்ட் ஆகும். பந்தின் தொடக்க வேகம் யாது? ஸோ இது வந்துட்டு ஒரு மனதால செய்கிற ஒரு கேள்வி உண்டு. ஸோ வெறுமனே மனதால கால்குலேட் பண்ணலாம். ஸோ நான் இந்த கேள்வியை மனதால எப்படி செய்யலாம்ங்கிறத மட்டும் சொல்றேன். ஏன்னா சமன்பாடை போட்டு செய்யறதுக்குரிய டைமுக்குரிய ஒரு கேள்வி இல்லை. 48வது கேள்வி சரியான இந்த கேள்வி. அப்ப நமக்கு கடைசி டைம் இது. ஒரு பேப்பர் செய்யற ஒரு ஆளுக்கு இது ஒரு கடைசி டைம். அப்ப இந்த கேள்விகளை எந்த அளவுக்கு வேகமா செஞ்சு பேப்பரை முடிக்கணுமோ அந்த அளவுக்கு முடிச்சிடணும் இல்லையா? ஸோ 48வது கேள்வி. இப்ப நமக்கு டைம் இல்லை அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. எக்ஸாம் பேப்பரை வாங்கிட்டு போறாங்க, ரைட்? கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ள இந்த 3 கேள்வி நம்ம செய்யணும்னால் இந்த 48 எப்படி டீல் பண்ணிருக்கலாம் பாருங்க. தரையிலிருந்து நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒரு பொருள் எறியப்படுவது. ஒரு யூங்கிற வேகம் எடுத்துக்கொள்வோமே. அது தரையிலிருந்து 25 மீட்டர் உயரம். தரையிலிருந்து 25 மீட்டர் உயரத்தில் உள்ள 25 மீட்டர் உயரத்தில் உள்ள புள்ளியை கடக்கும் இரு சந்தர்ப்பங்களில் நேர வித்தியாசம் 4 செகண்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் 25 மீட்டர் உயரத்தை 2 சந்தர்ப்பத்துல கடக்கும். இங்கிருந்து எரியக்குள்ள இப்படியே போய் சரியா மேலுக்கு போகக்குள்ள கடக்குது. திருப்பி மேலுக்கு போயிட்டு கீழுக்கு வரும். அந்த டைம்லையும் 25 மீட்டர் உயரத்தை கடந்திருக்கும். சரியா கடக்கின்றது. எனின் பந்தின தொடக்க வேகம் என்ன? நல்லா கவனிங்க. இங்கிருந்து எறியப்பட்டு 25 மீட்டர் உயரத்தை கடந்து திருப்பி 25 மீட்டர் உயரத்தை கடக்க எடுக்கிற டைம் 4 செகண்ட். அப்ப இங்கிருந்து இப்படியே போயிட்டு இப்படி வாரத்துக்கு எடுத்த நேரம் 4 செகண்ட். அதாவது தரவு அப்படிதானே? 25 மீட்டர் உயரத்தை கடந்து திருப்பி போயிட்டு இங்க வாரத்துக்கு திருப்பி கடக்கிறது 4 செகண்ட். நேர வித்தியாசம் 4. அப்ப இங்கிருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த டைம் 4 செகண்ட். சோ இங்கிருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த நேரம் 4 செகண்டா யோசித்து பாருங்க. இங்கிருந்து இங்க போறதுக்கு எடுத்த நேரம் எவ்வளவு வரைக்கும்? இப்படி போய் இப்படி வாரத்துக்கு 4 செகண்ட். அப்ப இப்படி போறதுக்கு எடுத்த நேரம் 2 செகண்ட். அப்ப இதுக்கு எடுத்த நேரம் 2 செகண்ட். 2 செகண்ட். இப்ப யோசிங்க. 2 செகண்ட்ல இந்த பொருள் அதி உயர் புள்ளியை அடையுது. அதி உயர் புள்ளியிலிருந்து 1 செகண்ட்ல ஒரு பொருள் அடைகிற இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். அதி உயர் புள்ளியிலிருந்து 2 செகண்ட்ல ஒரு பொருள் அடைகிற இடப்பெயர்ச்சி 20 மீட்டர். அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நீங்க ஒரு பொருளை ஓய்வுல இருந்து விழவிட்டா 1 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போகும்? 5 மீட்டர். 2 செகண்ட்ல மொத்தமா எவ்வளவு தூரம் போகும்? 20 மீட்டர். தெரியுமா இல்லையா? 5 மீட்டர், 20 மீட்டர், அடுத்தது 45 மீட்டர், அடுத்தது 80 மீட்டர். இப்படி போகும். முதல் 1 செகண்ட்ல 5 மீட்டர், 2 செகண்ட்ல மொத்தமா 20, 3 செகண்ட்ல மொத்தமா 45, 4 செகண்ட்ல மொத்தமா 80. சோ இங்க இருந்து 2 செகண்ட்ல மேலுக்கு போயிருக்காரு அதி உயர் புள்ளிக்கு. அதாவது இங்க இருந்து 2 செகண்ட்ல கீழுக்கு வந்திருப்பாரு. அப்ப நம்ம சொல்லலாம் இந்த உயரம் 2 செகண்டுக்கான உயரம். 2 செகண்டுக்கான உயரம் எவ்வளவு? 20 மீட்டர். இப்ப இவ்வளவு 20 மீட்டர், இவ்வளவு 45 மீட்டர். அப்ப மொத்த உயரம் எவ்வளவு? சாரி, இவ்வளவு 20 மீட்டர், இவ்வளவு 25 மீட்டர். அப்ப மொத்த உயரம் எவ்வளவு? 45 மீட்டர். தரையிலிருந்து இந்த பொருள் அடைகிற அதி உயர் உயரம் 45 மீட்டர். தரையிலிருந்து இவர் அடைகிற அதி உயர் உயரம் 45 மீட்டர் இருந்தா 45 மீட்டர் உயரத்தை எத்தனை செகண்ட்ல அடையும்? 3 செகண்ட்ல அடையும். 1 செகண்ட்ல 5, 2 செகண்ட்ல 20, 3 செகண்ட்ல 45. 3 செகண்ட்ல இவர் அதி உயர் உயரத்தை அடைவார். 3 செகண்ட்ல அதி உயர் உயரத்தை அடைகிறாருன்னா ஆரம்ப வேகம் எவ்வளவு வரைக்கும்? 1 செகண்ட்ல அதி உயர் உயரத்தை அடையுதுன்னா வேகம் 10. ஒரு பொருளை 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் எறிஞ்சிங்கன்னா 1 செகண்ட்ல வேகம் 0 மாறிடும். ஒரு பொருளை 20 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் எறிஞ்சிங்கன்னா 2 செகண்ட்ல 0 மாறும். ஏன்னா அமர்முடுகள் 10 தானே. அப்ப 3 செகண்ட்ல ஓய்வுக்கு வராண்டா இது எறியப்பட்ட வேகம் எவ்வளவு அரிக்கணும்? 30 அரிக்கணும். ஸோ இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 3வது விடை. அதான் சொன்னேன், ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, சும்மா பார்த்துக்கிட்டே இந்த கேள்விக்கு என்ன செய்யலாம்? நீங்க விடையை கண்டுபிடிச்சு முடிக்கலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.